கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் தேவாதி தேவன் பாதுகாத்து அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இருப்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அந்த கிருபையுள்ள தேவன் அவருடைய தயவை தந்து அவருடைய இரக்கத்தை தந்து அற்புதமாய் அதிசயமாய் இம்மட்டும் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து ஒரு குறைவின்றி காப்பாற்றி வருகிறார். அந்த காப்பாற்றுகிற தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்கிறவர்களாய், எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கைவிடாதபடி எல்லா நேரமும் நமக்கு சமீபமாயிருக்கிற தேவன். சமீபமாயிருக்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் நன்றி பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தும் பொழுது அதை பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற தேவன் தான் இந்த காலை வேளை நம்முடைய அருகில் இருக்கிறார். அருகில் இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சிறையிருப்புகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தந்து முற்றுப்புள்ளியை தந்து சீக்கிரத்தில் கர்த்தர் மனமகிழ்ச்சி நாட்களை நம்முடைய வாழ்க்கையை தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள். அதே பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் தருவார். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் வசனம் 22. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இந்த காலை வேளையிலே கூட இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்பதால் அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் தத்தளிப்போடு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட தத்தளிப்பின் பாதையிலே நாம் கடந்து செல்வோமே, ஆனால் இதிலிருந்து விடுவதற்கு முடியவில்லை, இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லை என்கிற நிலையிலே நான் தவிப்போம். ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் எடுத்து போடுகிறேன் என்பதால் அநேக சூழ்நிலைகள் கடலில் பயணிக்கிற ஒரு சூறாவளி காற்று வரும் பொழுது அந்த படகு எப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் அலை மோதுமோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை கூட அலை மோதுகிறதாய் காணப்படுகிறது. இந்த பக்கத்துல வந்தா இங்கிட்டு பிரச்சனை, அந்த பக்கத்துல வந்து அங்கிட்டு பிரச்சனை, எல்லா பக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தனையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் கடந்து வந்து கொண்டிருப்போமே, ஆனால் தேவனே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி கூப்பிட்ட நம்முடைய சத்தத்துக்கு தேவனானுடைய செவிகளில் ஏறிட்டு அந்த செவிகளில் கேட்ட தேவன் தான் காலை வேளை சொல்கிறார், உன்னுடைய கூக்குரலின் சத்தத்துக்கு நான் உதவி செய்யும்படி உன்னுடைய அருகில் இருக்கிறேன். அருகில் இருந்து என்ன செய்ய போகிறேன் என்றால் உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்பதால் இவ்வளவு நாட்களும் தத்தளிப்போடு, பிரச்சனையோடு, வியாகுலத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இருந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இருதயத்துக்கு வேண்டியதான சமாதானம், இருதயத்துக்கு வேண்டியதான சந்தோஷம் எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் எதை நினைத்தும் கலங்காதபடி உங்களுடைய தத்தளிப்பு, உங்களுடைய வேதனைகள் நிச்சயமாய் மாற வேண்டுமானால் தேவனை நோக்கி இன்னும் கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட கூப்பிட தேவனானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு போராட்டங்களையும் மாற்றி உங்களை நிரந்தரமான மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று சொன்னதை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை, துன்பம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷம் தரும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதை நினைத்தும் கலங்காதபடி தைரியமாயிருந்து சொல்கிற தேவன் கூட இருக்கிறார். கவலைப்படாதபடி தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். கர்த்தர் கரை சேர்ப்பார். கரை சேர்க்கும் பொழுது தேவனானவர் உங்களோடு கூட இருப்பார். அந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. ஆம் தகப்பனே, தத்தளிப்பின் நாட்களில் ஆண்டவரே அநேக நேரம் நாங்கள் உடைக்கப்பட்டோம் அப்பா. அநேக துன்பங்களும் துயரங்களும் போதும் என்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்.
தயவாய் இந்த காலவேளை எனக்கு உதவி செய்து தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்கள் கையிலிருந்து எடுத்து நிரந்தரமான மகிழ்ச்சி ஆசீர்வாதம் என்கிற அந்த கிருபை என் தேவன் தந்து வழிநடத்துவீராக. விலகினங்கள் மாறட்டும். இதெல்லாம் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் காணப்படுறாங்களோ அந்த சோர்வுக்கு தக்கதான மகிழ்ச்சியை நிறைவாய் தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய கருத்தை எங்களை தருகிறோம். பொறுப்படுத்திக் இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.